வணக்கம் சார். வணக்கம் சைமன். அரசியலில் இன்றைக்கி வந்து ரொம்ப பரபரப்பாக போயிட்டுருக்கு. ஏன்னா தாவேகா வந்து கட்சி ஆரம்பிச்சிட்டாங்க, பெருசாக எந்த மூமெண்ட்டும் இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. பட் இன்றைக்கி வந்து மாஸ்டர் ஸ்ட்ரோக்காக ஒன்று பண்ணியிருக்காங்க. அதை எப்படி சார் பார்க்குறீங்க? பிரசாந்த் கிஷோருடைய வருகை, ஆலோசனை உண்மையிலே அது எதிர்பார்த்தது தான். அது எப்போ எதிர்பார்த்தோம்னா, கட்சி ஆரம்பித்த போது இல்லை, வந்து ஆதவ அர்ஜுனா உள்ளே வந்தவுடனே கண்டிப்பாக பிரசாந்த் கிஷோர் வருவார், இல்லை பிரசாந்த் கிஷோருடைய ஆலோசனைக்கு இருக்கும், இல்லை விஜய் சம்மந்தப்பட்டவர்களை பிரசாந்த் கிஷோரை வேறு எங்கேயாவது ஒரு இடத்துல மீட் பண்ணுவாங்கன்ற மாதிரியான ஒரு விஷயம் இருந்தது. நீங்கள் சொல்கிறது தான். ஒரு கட்சி ஆரம்பித்து ஒரு வருஷம் ஆகுது. அந்த ஒரு வருஷத்தில் கடுமையான விமர்சனங்கள், அதை தாண்டிய விஷயங்கள், அப்புறம் மக்களை சந்திக்கிற ஒரு விஷயம், பரந்தூருக்கு போனது, அப்புறம் அம்பேத்கர் நூல் வெளியீட்டு விழாவுக்கு வந்தது, பேசுனது, அப்புறமா வந்து விடுதலை சிறுத்தைகள் இருந்த ஆதவ அர்ஜுனா சஸ்பெண்ட் செய்யப்பட்டு அதுலேருந்து வெளியே வந்து அதன் பிறகு தாவேக்காக்குள்ளே வந்தது. இதை கூட யாரும் வந்து ரொம்ப ஆச்சரியமான எப்படியும் வருவார்ப்பா அப்படின்னு சொன்னது. அவருக்கு வந்து தேர்தல் பொதுச் செயலாளராக, மேலாண்மை பொதுச் செயலாளராக அந்த பதவி கொடுத்தது. இன்றைக்கி பிரசாந்த் கிஷோர் வந்த பிறகு தான் தாவேக்கானுடைய அந்த அரசியல் சூடு வந்து ஆரம்பிச்சிச்சு. இது எப்படின்னா, நானே வரேங்க, நானே வந்து உங்களை மீட் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம். இன்றைக்கி கரெக்டாக ஒரு 2 மணி வாக்கில் சென்னை ஏர்போர்ட்டுக்கு வந்து அங்கேருந்து ஆன் ரோட்டில் நீலாங்கரை வீட்டுக்கு வந்து வீட்டில் வந்து ஒரு 2.5 மணிக்கு விஜயை சந்தித்து, அந்த சந்திப்பு கிட்டத்தட்ட 2.25 மணி நேரம், 2 மணி நேரம் 20 நிமிஷம் வரைக்கும் போச்சு. அதில் பல தகவல்கள் வந்து பிரசாந்த் கிஷோர் சொல்ல, சில டவுட்டை வந்து விஜய் கேட்க, அதுக்கான ஆலோசனையில் முக்கிய மையமாக இருந்தவர் வந்து ஆதவ அர்ஜுனா அப்படின்னு. இது உண்மையிலே வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம், வந்து எதிர்பார்த்த ஒரு விஷயம். நம்ம சொன்ன மாதிரி தான் வந்து 2026 தேர்தல் களத்தை மிக சூடாக, மிக விறுவிறுப்பாக விஜயுடைய தாவேகா கட்சி சந்திக்க ஆரம்பிச்சிடறாங்கன்னு எனக்கு தோணுது. ஸ்டார்டிங்கில் ஒரு சஸ்பிஷன் என்ன வச்சோம்னா, ஏடிஎம்கேவை பற்றி ஏன் இவர் பேசலை, ஏடிஎம்கேவும் ஏன் இவங்களை பற்றி பேச மாட்டேங்கிறாங்க அப்படின்னு. இப்போது வந்து என்ன ஆகிடுச்சு, பிரசாந்த் கிஷோர் அவர்கள் தான் 2026 வந்து ஏடிஎம்கேவுக்கும் அவர் வந்து வியூகம் அமைத்து கொடுக்க போகிறாருன்னு சொல்லியிருக்காங்க. தாவேகாவுக்கும் அவர் தான் அப்படின்னு இருக்கும்போது 2 பேரும் கூட்டணி வைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா சார்? இல்லை, ரொம்ப காலமாக நம்ம சேனல்லே நம்ம பேசியிருந்தோம் ஞாபகங்களா? கட்சி ஒரு இதில் வந்தப்போ நீங்கள் கூட கேட்டிருந்தீங்க, சார் விஜய் தனித்து போட்டியிட்டால், இல்லை தாவேகா தனித்து போட்டியிட்டால் அது என்ன ஆகும் அப்படின்ற மாதிரி விடுச்சோம். அப்போ வந்து ஒரு பலமான கட்சியினுடைய கூட்டணி வச்சா நல்லாயிருக்கும் அப்படின்ற விஷயத்தை ஏற்கனவே நம்ம பேசியிருந்தோம். அது உண்மை தான். வந்து இப்போ திரும்பவும் சொல்கிறது தான், இப்போ வந்து டிஎம்கே கூட இவங்க கண்டிப்பாக விஜய் கூட்டணி வைக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஏன்னா அவர் வந்து ஒவ்வொரு முறையும் வந்து மாநில அரசு மத்திய அரசும் விமர்சனம் பண்ணிகிட்டு இருக்காரு. 2 பேருடைய கொள்கையும் தப்புன்றார், கருத்துக்களை தப்புன்றார், தொடர்ச்சியாக வந்து அந்த குற்றச்சாட்டுகளை வச்சு தான் ஆகணுன்ற மாதிரி. அப்போ வந்து பிஜேபியும் போக முடியாது. வந்து இப்போ பிஜேபி, திமுக, அதிமுக அப்படின்னு வரும்பொழுது அதிமுகவை தானே கூட்டணி அப்படின்னு ஒரு 50 சீட்டு கொடுக்குறாங்க. வருகிற 2026 சட்டமன்ற எலெக்ஷனில் தாவேகாவுக்கு 50 சீட்டு கொடுக்குறாங்க அப்படின்பொழுது 50 சீட்டில் நீங்கள் குறைந்தபட்சம் நம்ம சொல்கிறது வந்து ஒரு 10 எம்எல்ஏ வந்துருங்க. நீங்கள் வந்துட்டிங்கன்னா 2031 ஒரு பலமான கட்சியை நீங்கள் வந்து கண்டிப்பாக ஒரு எதிர்க்கலாம். அதுக்கு தான் அது. அதை விட ஒரு நாளிதழ் வந்து பிரபல நாளிதழ் கவர் ஸ்டோரியாக போஸ்டராக போட்டப்போ தான் கொந்தளிச்சார் புஷி ஆனந்த். வந்து நீங்கள் வந்து உள்ளே வந்து நிறைய சலசலப்பை உண்டாக்குறீங்க மீடியாக்கள், அதுவும் வந்து பெரிய மீடியாக்கள்லாம் அப்படி வந்து போஸ்டராக ஒரு பேனராக அந்த நியூஸ் எல்லாம் கொண்டு வரலாமா? நீங்கள் நாங்கள் இன்னும் கூட்டணியை பற்றிலாம் பேசவே இல்லை, இன்னும் தேர்தலுக்கு ரொம்ப காலம் இருக்குது அப்படின்ற மாதிரி விஷயம். ரொம்ப காலம் இன்னும் தேர்தலுக்கு இல்லவே இல்லை, ஒரு 1.25 வருஷம் தான் இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் வந்து அது சக்குன்னு போய் சிக்குன்னு முடிஞ்சிடும். வந்து இந்த நேரத்துலேருந்து அந்த தேர்தலுக்கு ஆரம்பித்தா தான் உண்டு. நீங்கள் சொல்கிற மாதிரி தேர்தல் வியூக அமைப்பாளராக அதிமுகவிற்கு பிரசாந்த் கிஷோர் இருக்காருன்ற போது இங்கே வந்து ஆலோசனை பண்ணுறாருன்னா, அப்போது ஒரு தேர்தல் வியூக அமைப்பாளர் 2 கட்சிக்கு ஒரு மாநிலத்தில் எப்படி வந்து வியூகம் அமைக்க முடியும், அப்படி எப்படி பொறுப்பை ஏற்றுக்க முடியும் போது ஏறக்குறைய கூட்டணி தான் முடிவாகிடுச்சு. வந்து நல்ல ஒரு விஷயம்தான். வந்து இதை தடால்னு அறிவிக்க மாட்டார்கள், நெருக்கத்தில் ஒன்றா அறிவிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குதுன்னு எனக்கு தோணுது. சார், கட்சியிலேயே வந்து நிறைய பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க சார். ஏன்னா இப்போயும் அந்த பதவிக்கு காசு வாங்கிட்டு தான் எல்லாமே போஸ்டிங் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி நிறைய அலிகேஷன் சார். ட்விட்டரை ஓப்பன் பண்ணோம்னாவே கட்சியிலேருந்து நிறைய பேர் வந்து இந்த மாதிரி நான் இந்த வேலை செஞ்சேன், அந்த வேலை செஞ்சேன், எனக்கு வந்து பதவி கொடுக்கல, ஜாதி ரீதியாக பதவி கொடுக்குறாங்க, காசு வாங்கிட்டு பதவி கொடுக்குறாங்க, அந்த மாதிரி நிறைய அலிகேஷன்ஸ் இருந்துச்சு. விஜய் அவர்களே இந்த பொறுப்புகள் எல்லாத்தையும் கொடுத்தவங்கள கண்காணிக்கிறதுக்கு ஒரு குழு அமைக்க போகிறதா ஒரு டாக் இருந்துச்சு சார். அது எந்த அளவுக்கு உண்மையாக இருக்கு? இல்லை, அந்த கட்சி வந்து முதல்ல வந்து மாவட்ட செயலாளர்கள் ரொம்ப முக்கியமான. முதல்ல ஆரம்பத்தில் வந்து உங்கள் கொள்கை என்ன, கோட்பாடு என்ன, அது சொல்லட்டும். விஜய் அதை பற்றி பேசுகிறோன்னாங்க. கொள்கையும் கோட்பாட்டையும் ஒரு மாநாட்டில் சொன்னார். சொன்ன பிறகு வந்து அவர் மக்களை சந்திக்கிற அரசியல் பேசட்டோன்னாங்க. ரைட்டு, அது கூட விட்டுருங்க. அதுக்கப்புறம் அவர் எப்போ நிர்வாகிகளை தேர்ந்தெடுக்க போகிறார், நிர்வாகிகள் எப்போ வந்து பொறுப்பை கொடுக்க போகிறார் அப்படின்போது
இந்த 234 தொகுதியில் வந்து 120 மாவட்டங்களாக, அதாவது தொகுதியில் வந்து 2 தொகுதிக்கு ஒரு மாவட்டம் மாதிரியா அதை மாற்றி 120 மாவட்டமாக அவர் மாவட்ட செயலாளர்களை நியமிக்க போகிறார் அப்படின்ற பொழுதே பார்த்திங்கன்னா இந்த விஷயம் அப்பயே கிளம்பிடுச்சு. பணத்துக்காக இந்த பதவிகள் எல்லாம் கொடுக்கப்படுகிறது, பேரம் பேசப்படுகிறது, லட்சங்களில் கோடிகளில் பேரம் பேசப்படுகிறது. இந்த மாதிரி அப்புறம் விழுப்புரம் பஸ் ஸ்டாண்டில் பேசின ஆடியோ, அப்புறம் கள்ளக்குறிச்சியில் பேசின ஆடியோன்ற மாதிரி ஆடியோக்கள்லாம் வந்தது. அது உண்மையாக பொய்யானது தாண்டி அதன் பிறகு ரொம்ப ஓவராக விமர்சனம் ஆகிட போகுதுன்னு விஜய் இறங்கி அந்த நேர்காணல் நானே பண்ணுவேன்னு ஒவ்வொரு கட்டமாக 5 கட்ட நேர்காணலில் 95 மாவட்ட செயலாளர்களை ஓகே பண்ணியிருக்காரு. அப்போ அந்த நேர்காணல் பொழுது அவங்கக்கிட்ட கொடுத்தது என்னென்னா, ஏன்னா விஜய் வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி நான் விசாரித்தப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய ஆட்களுக்கு செல்வாக்கு படைத்தவர்கள்லாம் கிடையாது, சாமானியமானவங்களாம் கொடுத்துருக்காரு. ஏன்னா விஜய் ரசிகர் மன்றமாக இருந்து நற்பணி இயக்கமாக மாறி தமிழக வெற்றி கழகமாகனவர் இவ்வளோ காலத்தில் ஒர்க் பண்ணவங்க, இடையில் ஒர்க் பண்ணவங்க, யார் நல்லா ஒர்க் பண்ணுறவங்க, யார் அந்த தொகுதியில் வந்து செல்வாக்காக இருக்காங்க, யார் ஆக்டிவாக இருக்காங்க, இவங்களுக்கு ஜாதியை பார்க்குறதில்ல, இவங்களுடைய பண பின்புலம் பார்க்காமல் கொடுத்துருக்காங்க. அப்போ தான் விஜய் சொன்னதாக ஒரு தகவல் வந்து, ஏன்னா வெளியிருந்து வந்து சில நிர்வாகிகள்லாம் பேசுறது என்னென்னா, இந்த மாவட்ட செயலாளர் பதவிக்கு நீங்கள் அசால்ட்டாக இதை ஹேண்டில் பண்ணிட்டு போகிறீங்க, என்னென்னு வந்து நீங்கள் இது பண்ணிட்டு போகிறீங்க, இதுக்கு என்னிடமே இல்லது என்னுடைய கட்சியினுடைய முக்கிய நிர்வாகிகளிடமே லட்சங்களிலும் கோடிகளிலும் பேரம் பேசியிருக்காங்க. ஆனால் இதை ஜாக்கிரதையாக பண்ணுங்கள், மக்களுக்கு சேவை பண்ணுங்கள். வருகிற 2026 எலெக்ஷனுக்கு நம்ம கடுமையாக ஒர்க் பண்ணணும், மக்களுடைய பிரச்சனையை நம்ம பேசணும், மக்களுடைய பிரச்சனையை நம்ம தீர்க்கக்கூடிய இடத்துல இருக்கணும். ரசிகர்களாக இருந்து நீங்கள் தொண்டர்களாக மாறி இருக்கீங்க, தொண்டர்களுடைய மனப்பான்மையில் நீங்கள் வந்து இது பண்ணுங்கள் அப்படின்னு அந்த மாவட்ட செயலாளர் பதவி கிடச்சி சில பேர்லாம் கூட ஊரில் பெரிய வரவேற்புலாம் கிடச்சிது பாருங்கள். இந்த பொக்லைன்லாம் வந்து மாலையெல்லாம் இது அதெல்லாம் கூட நம்ம கேள்விப்பட்டது என்னென்னா, விஜயை நேரடியாக ஃபோன் போட்டு திட்டிருக்காராம். ஏங்க இது மாதிரி மற்றவங்களும் டிஸ்டர்பன்ஸ் ஆகுது, வந்து அவங்க எவ்வளோ திட்டுறாங்க, அப்புறம் வழக்கெல்லாம் கூட பதிவு பண்ணியிருக்காங்க, அது போக்குவரத்துக்கு இடையூறாக. இதெல்லாம் பண்ணாதீங்க, நீங்கள் இப்போ தானே ஆரம்பிச்சிருக்கிறோம் ஏன் அப்படின்லாம். இது ஒரு நல்ல ஒரு விஷயம். அது இந்த விமர்சனம் உட்கட்சி பூசல் இதெல்லாம் வர ஜாதிய ரீதியாக கூட வட மாவட்டங்களில் குறிப்பாக அந்த மாதிரியான இதெல்லாம் போட்டிருக்காங்கன்னா அதுக்கு எதிராக கூட, அது அந்த குற்றச்சாட்டுக்கு எதிராக கூட வந்து சில பேர் வீடியோ விட்டுருந்தாங்க. அப்படிலாம் கிடையாதுங்க, நான் கூட ஒரு குறிப்பிட்ட இதுதான் நானும் பொறுப்பு கொடுத்துருக்காங்க அப்படின்ற மாதிரி விஷயம். இதை செஞ்சுட்டு தான் ஆகணும். ஏன்னா ஒரு கட்சி ஆரம்பித்து ஒரு வருடத்திற்குள் இவ்வளோ பெரிய ஒரு மாஸ், அந்த ஒரு ஹீரோவே மாசாக இருக்கும்போது கட்சி எவ்வளோ மாசாக இருக்குன்னா அப்போ சலசலப்பு வரும், உட்கட்சி பூசல் வரும், மற்ற கட்சிகள் காண்டாவாங்க, மற்ற கட்சிகள் இதை குடைச்சல் கொடுப்பாங்க. இதெல்லாம் தேர்தல் நெருங்க அதெல்லாம் வந்து கட்சிக்குள்ளே சரி பண்ணிக்கணும். அந்த சரி பண்ணுற வேலையை தான் ஏற்கனவே நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு கண்காணிப்பு குழுவே அவர் போட்டிருக்கிறதா ஒரு தகவல் இருக்குது. நல்ல வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம். நான் ஆணையிட்டால் எப்போ எம்ஜிஆருடைய பாணியை வந்து கையில் எடுத்தாரோ, எம்ஜிஆர் இந்த மாதிரியான வேலையெல்லாம் பண்ணியிருக்காருன்னு நம்ம படிச்சிருக்கோம், கேள்விப்பட்டிருக்கோம். சார், கட்சிக்குள்ளே மற்றவர்களை வழி நடத்துறதுக்கு தான் மாவட்ட செயலாளர்களே, பட் இருந்தாலும் அவங்கள கண்காணிக்கிறதுக்கு ஒரு குழுன்னும் போது இது என்ன, இப்போ அவங்கள கண்காணிக்கிறதுக்கு இன்னொரு குழு போடுவாங்களா அப்படின்ற மாதிரி தொடர்ந்து போய்கிட்டே இருக்கு சார். அவங்களே உங்களுக்கு விமர்சனம் வரும்பொழுது உங்களுக்கு என்ன ஆகிட போகுது, இதனால் வந்து ஒரு குழுவாக போடும்போது ரிப்போர்ட் கொடுக்க வேண்டியது தானே. வந்து இது நல்ல ஒரு விஷயம் தான் நான் சொல்கிறேன். வந்து நீங்கள் மாவட்ட செயலாளர்கள் அப்படின்பொழுது நீங்கள் ஒன்றும் பெரிய ஆளுங்க கிடையாதுப்பா அப்படின்னு விஜயோடைய அந்த தாட்டா கூட இருக்கலாம். வந்து உங்களுக்கு கண்காணிக்கிறதுக்கு நாங்கள் இப்போ நமக்கே தெரியும் போது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்காதாண்ணா ஒரு குழு இருக்குது, நம்மளை வந்து வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின் பொழுது நீங்கள் ஒன்றும் பெரிய ஆள் கிடையாது, பெரிய ஆளுங்க உங்களுக்கு மேலே இருக்காங்க, அதுக்கு மேலே தலைவர் இருக்கார் அப்படின்ற ஒரு விஷயம் தான். அந்த நோக்கத்தை அந்த எண்ணத்தை கொண்டு வரதுக்காக தான் அந்த மாதிரி விஷயங்கள் இது வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம் தான். வந்து முந்தானேத்து வந்து பொதுச் செயலாளர் என் ஆனந்த் அவர்கள் வந்து கடையில் போய் கொடை கொடுக்குறது. ஆனந்தம் இப்போ என்ன ஆனந்தம் அப்படிதான் சார் போடுறாங்க போஸ்டர்லாம். என்ன சார் புஷி ஆனந்தம்னு பேசிகிட்டு இருப்போம், திடீர்னு என்ன ஆனந்தம்னு நான் வேறு யாரையாவது போட்டாங்க என்ன பார்த்தேன் திடீர்னு. புஷி ஆனந்த் அவர்கள் வந்து கூட்டமாக போயிட்டு தெரு ஓரங்களில் இருக்க கடைகளுக்கு கொடை கொடுத்ததா சொல்கிறாங்க சார். எந்த ஒரு பெர்மிஷனும் வாங்கலை, பட் அவர் வந்து மொத்தமாக கூட்டத்தை கிளப்பிக்கிட்டு போய் ஒருத்தருக்காக கொடை கொடுத்துக்கிட்டு வந்தார். இப்போ போலீஸ்காரர் ஒருத்தர் வந்து சார் இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க சார், கூட்டம் சேருது, நீங்கள் பெர்மிஷன் வாங்கலை, தயவு செஞ்சு இதெல்லாம் பண்ணாதீங்க சார், தவறு சார் அப்படின்னு சொல்லிக்கிட்டே வராரு. ஒரு ஹை போஸ்ட்டில் இருக்க ஒரு பொதுச் செயலாளரே இந்த மாதிரி பண்ணலாமா? டி நகரில் தான் நினைக்கிறேன், சென்னை தியாகராய நகரில் தான் அது நடந்திருக்கு. டி நகருடைய பரபரப்பு எல்லாருக்கும் தெரியும். வந்து வேறு அந்த மேம்பால பணி மெட்ரோ பணியினால வந்து அப்படியே கொலாப்ஸ் ஆகி போயிருக்குது. அதனால் ஒரு முறையாக பர்மிஷன் வாங்கியிருக்கணும். அதை தாண்டி வந்து ஆர்வத்தில் பண்ணுற ஒரு விஷயம் தான். நீங்கள் கொடை கொடுக்குறத வந்து இப்போ பெரும்பாலும் வந்து இப்போ பல விளம்பர இதுக்கெல்லாம் கொடை கொடுப்பாங்க, நீங்கள் பார்த்துருக்கீங்க? பார்த்துருக்கேன். அப்படின்னா சம்மந்தப்பட்டவங்க நிர்வாகிகள் கொடுத்துட்டு போயிடுவாங்க. எப்படியா இருந்தாலும் அந்த கொடை மூலியமாக தானே இதுவாக போகுது. இதை ஏன் வந்து ஊரை திரட்டிக்கின்னு இது பண்ணிக்கின்னு போகணும்? வந்து ஒரு பரபரப்பான ஏரியா வந்து. ஸோ நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு முக்கிய பொறுப்பில் இருக்கார் அவர் ஸ்கூட்டர்லாம் ஓட்டின்னு போயிட்டு இதெல்லாம் பண்ணுறது அதான் வந்து அவர் வந்து ஹார்ட் ஒர்க்கர். வந்து ஹார்ட் ஒர்க்கர் அது தவிர்த்துருக்கலாம். வந்து நீங்கள் வேறு ஒரு இடம் மாதிரி ஒரு ஊர் மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா கூட ரைட். வந்து
சென்னையோடைய இதய பகுதி வந்து டி நகர் வந்து ஒவ்வொரு நாளும் நம்ம டூ வீலர்லேயும் எதுலேயும் போய் வரதுக்குள்ளே எவ்வளோ கஷ்டமாக இருக்குதுன்னு தெரியும் வந்து அந்த இடத்துல தவிர்த்துருக்கலாம் வந்து. சார் இன்னைக்கு நடந்த அந்த பிரசாந்த் கிஷோர் அவர்களுடைய மீட்டிங்கில் 3 பேர் தான் இருந்தாங்க. விஜய் சார், பிரசாந்த் கிஷோர், அப்புறம் ஆதவ் அர்ஜுனா 3 பேர் மட்டும்தான் இருந்தாங்க. இப்போ கூட யாரோ ஒரு பிஏ ஒருத்தர் இருந்ததாக சொன்னாங்க. இதில் ஏன் சார் புசி ஆனந்த் அவர்களை வந்து ஆட் பண்ணல? இல்லை, எனக்கு ஆட் பண்ணலத்தை தாண்டி வந்து அவங்களுக்குள்ள என்ன விஷயங்கள் பேசுனாங்கன்னு தெரியல. இந்த முடிவை வந்து விஜய் எடுத்தாரா, அதில் வந்து பிரசாந்த் கிஷோர் வந்து இவ்வளோ பேர் போதுங்கன்னு சொன்னாரா? ஏன்னா இந்த இடத்துல வந்து அது பெருந்தன்மையாக ஏற்றுக்கிட்டு ஓகேன்னு வெளியே போயிருக்காங்களா, இல்லை இருங்க நாங்கள் மொத்த தகவலையும் நாங்கள் பேசிட்டு சொல்கிறோம் அப்படின்ற மாதிரி விஷயம் இருக்கான்னு தெரியல வந்து. ஏன்னா ஒரு ஆடியோ லீக் ஆன பிறகு உங்களுக்கு தெரியும் வந்து இந்த மாவட்ட செயலாளர்களுடைய நேர்காணலில் கூட யாருமே உள்ளே வராதிங்கன்னு சொல்லி 1-to-1 அவர் தான் நின்று எல்லாத்தையும் பண்ணது வந்து. மேபி இந்த சந்திப்பில் கூட முழுமையாக நமக்கு தெரியல. ஆனால் வந்து வெளியே வர விஷயங்கள்னா 3 பேர் மட்டும்தான் உள்ளே இருந்தாங்க. ஒருத்தர் வந்து ஒரு குறிப்பெடுக்கிறதுக்காக என்ன பேசுகிறாங்களோ அதை குறிப்பாக வந்து நோட்ஸாக எடுத்து டாக்குமெண்ட்டாக இது பண்ணுறதுக்காக ஒருத்தர் நின்றுட்டு இருந்தாங்கன்னு. இந்த சந்திப்பு 2.25 மணி நேரம் அப்படின்பொழுது நிறைய விஷயங்கள் பேசியிருப்பாங்க. ஏன்னா பேசுறதுக்கு என்ன இருக்குது அப்படின்ற ஒரு விஷயம் விஜய்லாம் கூட நிறைய பேச மாட்டார் அப்படின்பொழுது ஒரு ஆலோசனை இதில் வந்து ஒரு இந்த சந்திப்புக்கு முக்கிய காரணியாக இருந்தவர் ஆதவ் அர்ஜுன் தான். ரஜினிகாந்த் அவர்களுடைய ரீசெண்ட் வீடியோ ஒன்று பயங்கரமாக வைரல் ஆகிட்டு இருந்தது. இந்த ஏர்போர்ட்டில் ஷூட் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு ரிப்போர்ட்டர் வந்து கொஸ்டின் கேட்பார். அப்போ வந்து இங்கே எத்தனை நாள் ஷூட் அப்படின்னு சொல்லி கேட்பார். அவர் ரஜினி சாருக்கு அது சரியாக கேட்கல போல், அப்படியே ஒரு பார்வை பார்த்துட்டு இல்லை புரியல அப்படிம்பாரு. அந்த வீடியோ வந்து பயங்கரமாக ட்ரெண்ட் ஆகிக்கிட்டு இருக்கு சார். ஒரு செகண்டில் பாஷா மாணிக்கமாக இருந்தவர் பாஷாவாக மாறினார் அப்படின்னு சொல்லி வீடியோ பயங்கரமாக வைரல் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போது ரஜினி சார் வந்து நிஜ வாழ்க்கையிலையும் ஒரு பாஷா தானா? ரஜினி மாதிரி ஒரு உண்மையாக நீங்கள் சொல்லுறது பாஷா. நீங்கள் அந்த பார்த்தீங்க இல்லைங்களா, அது கோபத்தோடைய வெளிப்பாடு தான். ஏன்னா தொடர்ச்சியாக அந்த ஏர்போர்ட்டில் வந்து நிறைய அரசியல் சம்மந்தமான கேள்விகள் கேட்காதீங்கன்னு போது அரசியல் சம்மந்தமாக கேட்கும்போது திருவண்ணாமலையா அப்படியா, ஓ ஐம் சாரி அப்படின்றது வந்து விஜயகாந்த் இதுக்கு வந்து வாழ்த்துக்கள் அப்படின்னு சொன்னது ஆகட்டும். அவருக்கு ஒன்றும் அவர் ஒரு கூலி படத்துக்குள்ளே அதுக்குள்ளே போயிட்டுருக்காரு, நடிச்சிட்ருக்காரு தாண்டி புது விஷயங்களை நான் வந்து இது பண்ணுறதில்ல. அதனால தான் அரசியல் சம்மந்தமாக நிறைய ஏற்றிக்கிறது இல்லை, நோட் பண்ணுறது இல்லைன்னு. இன்றைக்கி கூட அந்த முதல் கேள்வி, சார் இங்கே ஷூட்டிங்க்கு வந்தீங்களா அப்படின்னு கேட்குறாரு. எத்தனை நாள் படப்பிடிப்புன்னு சரியாக காதல் விழணும், ஏதோ அரசியல் சம்மந்தமான கேள்வி கேட்குறேன்னு கொஞ்ச நேரத்தில் வந்து முகம் மாறுது வந்து மாறி டக்குன்னு வந்து என்ன கேட்டீங்க ஓகே அப்படின்ட்டு போராடுது. நிஜ வாழ்க்கையில் இதைவிட பயங்கர அதுவாக இருந்தது. ஒரு தன் வீட்டு முன்னாடி பார்க்கிங்க்கு வந்து இடம் கொடுக்கலன்னு ஒன்று ஒரு நாள் சரக்கை போட்டு காரை எடுத்து போய் மொத்த பார்க்கிங் இடிச்சு தூக்கின ஒரு ஆள் வந்து அப்போ எவ்வளோ டெரராக இருந்து பாருங்க. வந்து நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம் வந்து. அதுதான் வந்து இப்போது ஒரு இதில் சொல்லியிருக்காரு வந்து ஒரு வீடியோவை வெளியிட்டிருந்தார் வந்து. நம்ம பேசுனதா கூட இருக்கலாம் மேபி வந்து. நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க இந்த 74 வயசில் எப்படிப்பா இவ்வளோ வைப்பாக இருக்கார், இந்த 74 வயசில் இவ்வளோ ஆக்டிவாக இருக்கார், ஏர்போர்ட்டுக்கு ஓடுறாரு, கூலி படப்பிடிக்கிறாரு, ஜெயிலருக்கு வந்து ப்ரோமோ வீடியோவில் நடிச்சு கொடுக்குறாரு, மணிரத்னங்கிட்ட கதை கேட்குறாரு அப்படின்ற மாதிரி விஷயம். அதுக்கு தான் வந்து அந்த ரகசியம் சொல்லிக்கிறாரு. கிரியா யோகா, நான் அந்த கிரியா யோகாவை தான் அந்த குறிப்பாக அந்த ராஞ்சியில் அந்த யோகா அந்த சாமியாருடைய அந்த மையத்தில் இருந்து அவர் பேசுறது வந்து இது ஒரு பரம ரகசியம். அது எல்லாருக்கும் அந்த ரகசியம் போய் சேரணும், எல்லாரும் கற்றுக்கணும். இது என்னுடைய ஆக்டிவாக இருக்கிறதுக்கான காரணம் அந்த யோகா தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. உண்மையாக இதுவான விஷயந்தான். ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு சமயத்தில் பார்த்த ரஜினியே இப்போ வேறு வந்து வாயம்புலி தான் அவர் வந்து அப்படி இருந்த ஒரு நபர் தான். அதுக்கு நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க வந்து. நம்ம சேனலுக்காக ஒரு விஷயம் சொல்கிறேன். இவர் வந்து தொடர்ச்சியாக ஒரு ரிப்போர்ட்டர் பயங்கரமாக எழுதிட்டு இருக்கார் வந்து. அவர் இறந்துட்டார், ஒரு பேர் வேணாம் சொல்லியிருப்பாங்கன்னு மூக்குத்தின்னு ஒரு பத்திரிக்கை வந்தது. அப்போ பயங்கரமாக எழுதிட்டு இருக்காரு, ஒரு அடின்னு வைக்கிறாரு. ஒரு தடவை என்ன பண்ணிடுறாரு, பாரக்சரட்டான அடையார் கேட் ஹோட்டல்லேருந்து அப்படி இந்த 118ன்னு ஒரு கார் ஒன்று வச்சுருப்பார். அந்த காரில் ஃபுல் சரக்கை போட்டு அப்படி ஓட்டின்னு வராரு. இந்த நிருபர் வந்து ரோட்டுக்கு தூள் அப்படி நடந்து போயிட்டுருக்காரு. நடந்து போனோடனே அடித்து தூக்கணுன்ட்டு அடிக்கிறாப்புல காரை. சவுண்டை கேட்டு அவர் வந்து அந்த பிளாட்ஃபார்மில் குடிச்சிட்டோடனே அப்படி போய் நிறுத்தி நேரம் நல்ல நேரம்ட்டு போயிடும். அப்படியே கொஞ்சம் பழக்கமானவர் தான் அவர். அப்புறம் சொன்னார் வந்து அது பெரிய ஃபேமஸ் ஆச்சு. அது எதுக்கு சொல்லணும்னா இந்த உதாரணம் தான் வந்து இதை விட உச்சக்கட்டமாக இருந்தவர் வந்து ஒரு கட்டத்துக்கு அப்புறம் புகழ், பணம், அதை தாழ்ந்து நம்மளை கொண்டாட இவ்வளோ ரசிகர்கள், வயது, இந்த பக்குவம் இதெல்லாம் வந்து அவர் சொல்கிற மாதிரி அந்த யோகா அவருடைய வந்து வேறொரு தளத்திற்கு வேறொரு இதுக்கு ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஞானியோடைய நிலைக்கு கொண்டு வந்ததுக்கு அதுவும் காரணமாக இருந்திருக்கலாம். சார் விடாமுயற்சி வந்து எல்லாருமே துவச்சிக்கிட்டு இருக்காங்க. எதனாலன்னு தான் தெரியல. பட் கலெக்ஷன் பார்க்கும்போது எல்லாம் நார்மலாக தான் இருக்குது, எதுவும் ரொம்ப டவுன்லாம் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க சார். கரண்ட்லி கலெக்ஷன் எப்படி சார் போயிட்டுருக்கு? இல்லை, நான் நீங்கள் சொல்கிற மாதிரி நேற்றோட 4வது நாள் 4 நாள் கலெக்ஷன் என்ன அப்படின்னு நான் சில நம்பகமான டிஸ்ட்ரிபியூட்டர், மீடியேட்டர், தியேட்டருக்காரங்கெல்லாம் கேட்டபோது நீங்கள் சொன்னதே
சார் முதல் நாள் ஒரு பெரிய வசூல் இருந்தது, 2வது நாள் கொஞ்சம் டவுன் ஆச்சு. சனி ஞாயிறுலேருந்து ஃபேமிலி ஆடியன்ஸு ஜென்ரல் ஆடியன்ஸ் வர ஆரம்பிச்சிட்டாங்க. சரி டோட்டலாக என்னங்க தமிழ்நாடு அப்படின்னு கேட்கும்போது டோட்டலாக தமிழ்நாட்டில் வந்து ஒரு 75 கோடி இந்த 4 நாளில் இந்த படம் ஓவரால் வேர்ல்டு வைடு வந்து 147 கோடி இந்த படம் கலெக்ட் பண்ணியிருக்குன்னு. இதெல்லாம் தாண்டி சின்ன சின்ன நாடுகள் இருக்கும் பாருங்கள், அதை தான் அவர் ரொம்ப பெருமையாக ஒருத்தர் சொல்லியிருந்தேன். ஓவர்சீஸில் யூரோப்பை பற்றி தான் சார் நம்ம மலேசியா சிங்கப்பூர் யூரோப்பை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். ஆனால் சின்ன சின்ன நாடுகள்லாம் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு பிஜின்னு ஒரு தீவில் கூட ஒரு ஸ்க்ரீன் ஒரு ஷோ போட்டிருக்காங்க. அங்கேயும் தமிழர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது நியூசிலாந்து மாதிரி நாடுகளில் ரொம்ப குறைவு, நம்ம இந்தியர்களே குறைவு, தமிழர்கள் ரொம்ப குறைவு. அங்கே பார்த்தீங்கன்னா நம்ம காசுக்கு 10 லட்ச ரூபா கலெக்ட் பண்ணியிருக்குது. இலங்கையில் ஒரு பெரிய கலெக்ஷனை கொடுத்துருக்கு. ரிப்பீட் ஆடியன்ஸ்லாம் நிறைய பேர் வராங்கன்றாங்க. அவங்க காசுக்கு பார்த்தீங்கன்னா 4.25 கோடி, நம்ம காசுக்கு ஒரு 1.5 கோடி ரூபாய் அப்படின் பொழுது இது வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம். அவர் என்ன சொல்கிறார், சார் தேட்டர் ஃபுல்லாகுது, ஆடியன்ஸ் வராங்க, ஃபேமிலி ஆடியன்ஸ் வராங்க, என்ஜாய் பண்ணுறாங்க, பார்க்குறாங்க அப்படின்றது அதுவே ஒரு பெரிய வெற்றி தான் சார். விடாமுயற்சி ரிலீஸ் ஆகிடுச்சு 2 வருஷத்துக்கு அப்புறம் அஜித் சாரை வந்து எல்லோரும் தியேட்டரில் பார்த்துட்டாங்க. அடுத்து வந்து குட் பேட் அக்லிக்கு எல்லாரும் பயங்கரமான வெயிட்டிங்கில் இருக்காங்க. இந்த படம் ஏறக்குறைய ஷூட்டிங் முடிக்கிற இதுக்கு வந்துடுச்சு, முடிச்சிட்டாங்க. அது வந்து போஸ்ட் ப்ரொடக்ஷனை கம்ப்ளீட், ஷூட்டிங் இல்லை போஸ்ட் ப்ரொடக்ஷனை கம்ப்ளீட் பண்ணியாச்சு. வந்து ஜிபிலாம் ரெக்கார்டிங்லாம் பண்ணி முடிச்சுட்டு ஒரு காலேஜ் கூட வந்திருக்காரு. வந்துட்டு குட் பேட் அக்லி பற்றி தான் கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு சிங்கிள் வந்து ரொம்ப வைபாக இருக்குன்னு வர சொல்லிட்டாரு. அதுதான் ஃபஸ்ட்டாக ரிலீஸ் பண்ண போகிறாங்கன்னு நினைக்கிறேன். மார்ச் 15 அதுக்கான ப்ரொமோஷன் ஆரம்பிக்கிறாங்க. அது ஏன்னா ஏப்ரல் 10 அந்த படத்தினுடைய ரிலீஸு. இது கூட யாரோ இடையில சொல்லியிருந்தாங்க, தள்ளி போகுதுங்க அந்த படம், மேலே போகுது. ஏன்னா இப்போ தான் விடாமுயற்சி வந்து 1 மாதம் கேப்பில் இன்னொரு படத்தை வந்து விரும்பலைன்னு ஆல்ரெடி டேட் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு, லாக் பண்ணியாச்சு. அதை எவ்வளோ ஸ்க்ரீன்ஸ் அதை வந்து ஓகே பண்ணியாச்சு. ப்ரொமோஷனுக்கான வேலையெல்லாம் ஆரம்பிச்சிட்டாரு. மைத்ரி மூவிஸுக்கு அது ரொம்ப முக்கியமான படம். கிட்டத்தட்ட ஒரு 350-400 கோடி ரூபாய் அதுக்கு செலவு பண்ணியிருக்காங்கன்னு பொழுது அதன் ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ண ஒரு கேங்ஸ்டர் மூவியாக அது இருக்கும். குறிப்பாக அந்த 2K கிட்ஸ்களுக்கு பிடிச்சமான ஒரு படமாக இருக்கும். கான்ட்ராஸ்ட்டாக இருக்கும். விடாமுயற்சிக்கு அதுக்கு சம்மந்தமே இருக்காது அப்படின்னு அதிக தெரிவிச்சு நம்ம பேசணும் தான் வந்து ஒரு 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 அதி தீவிர ரசிகர்கிட்டே நீ டைரக்டராக இருப்பா அப்படின்னு ஒரு ஹீரோ கொடுக்குறாருன்னா அவர் எந்த அளவுக்கு படம் பண்ணுவார். வந்து ஒரு ஃபேன்ஸ் நான் இப்படி தாங்க ரசிப்பேன் ஒரு ஹீரோ அப்படின்னா, நீயே என்னை வச்சு படம் பண்ணு, நீயே என்னை வச்சு டைரக்ட் பண்ணு அப்படின்னா அது எப்படியா மாறும்னு அப்படியாப்பட்ட ஒரு படமாக இருக்கும் குட் பேட் அக்லி அப்படின்ட்டு. அடுத்த இன்டர்வியூவில் சந்திப்போம். நன்றி சார். வணக்கம்.